உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மருத்துவமனையிலே தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்படி போட்டோ வீடியோ வந்தது, உட்கார்ந்து கொண்டு கையில் கட்டி கொண்டு அதிகாரியோடு பேசிக்கொண்டிருந்தார், அமைச்சரோடு பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் இதற்கு முன்பாக யார் அமைச்சர் முதலமைச்சர் ஆஸ்பத்திரியில் அனுமதினு சொன்னாலுமே படுத்த படுக்கையான காட்டுவாங்க. நடிகர் யார் நம்மளை படுத்த படுக்கையான காட்டுவாங்க. ஆஸ்பத்திரி மருத்துவமனை சேர்க்கப்பட்டார் படுத்த படுக்கையில், எம்ஜிஆர் சேர்க்கப்பட்டார் படுத்த படுக்கையில், கலைஞர் சேர்க்கப்பட்டார் படுத்த படுக்கையில், யார் மற்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் யாராலும் சரி. ஆனால் நம்ம தமிழ் முதலமைச்சர் மட்டும் 21/7/2025 அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். 28/7/2022 வெளியேறுகிறார். தனது கூட பிறந்த அண்ணன் இறந்து 2ஆம் நாளிலே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். காரணம் தலை சுற்றல், ஏதோ காரணம் சொல்றாங்க, உடல்நிலை பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அப்படி பாதிப்பு உண்மையிலே பாதிப்பு இருந்தால் அந்த 21/7/2022 அட்மிட் ஆன அன்னைக்கே தமிழக முதலமைச்சரின் மனைவி அவர்கள் சுக்காசேன் அவர்களும், தமிழக முதலமைச்சரின் புதல்வன் குமாரன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருவரும் அவரும் நானும் என்று துர்காசேன் அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் சிரித்த முகத்துடன் குடும்பத்தோடு கலந்து கொண்டார்கள். இது அர்த்தம் எனக்கு புரியல. கணவன் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆகிறார், இங்க மனைவி மகனும் சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார்கள். காரணம் புரியவில்லை. ஆனால் என்ன காரணம் என்பதை சில மீடியாக்கள், பல மீடியாக்கள் சொல்கிறார்கள், பலதான் சொல்கிறார்கள். ஒரு காரணம் சொல்கிறார்கள், மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, சாத கட்டம் சரியில்லை, எனவே ஆஸ்பத்திரி இருக்கணும், ஒரு வாரம் இருக்கணும்னு சொல்லி 21/7/2022 சேர்த்து 28/7/2022 டிஸ்சார்ஜ் பண்ணதாக ஒரு மீடியாக்கள், சில மீடியாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சில மீடியாக்கள் சொல்கிறார்கள், ஆஸ்பத்திரியில் முதலமைச்சர் அட்மிட் செய்துவிட்டு அவரை உடல்நிலை சரியில்லை, அதனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறவரை முதலமைச்சராக போடலாம், இன்சார்ஜ் கொடுக்கலாம் என்று திட்டம் போட்டு துர்காசேன் திட்டம் போட்டிருப்பா சில பேர் கூறுகிறார்கள். சில பேர் சொல்கிறார்கள், பிரதமர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வரை இருக்கிற காரணத்தால் அவரை பார்ப்பதை தவிர்ப்பதற்காகத்தான் 21/7/2022 அட்மிட் ஆகி அவர் வந்து சென்ற பின்பு 28/7/2025 டிஸ்சார்ஜ் ஆனார் என்று சில கூறுகிறார்கள். பலரும் பல காரணம் கூறினார்கள், பல மீடியாக்கள் பல காரணம் கூறினார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், இஸ்லாமிய வணங்குகிற அல்லாஹ் இறைவா அவர்தான் கடவுள், கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே என்கிறவர், இயேசு கிறிஸ்து கூப்பிடுற பிதாவே தேவனே கர்த்தரே அவர்தான் கடவுள், இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவரே அவர்தான் கடவுள், அவர்தான் இன்னொரு கூட இருந்து தம் ஆவியாளர் அபிஷேகப்படுத்தி என்னிடத்திற்கு சொல்லி வருகிறார். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை இப்போது உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள நான் கூறுகிறேன், கேளுங்கள். 7/6/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஏத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். தனையன் இல்லாமல் தனிமையிலே வேதனைப்படுவான், வாதையோடு வேதனைப்படுவான். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது, சிறையிருப்பு அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மு.க.ஸ்டாலின் விரோதமாகவே கடவுள் தன் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். மு.க.ஸ்டாலினுக்கு கெட்ட காலம். வேதனைப்படுவான், வேதனைப்படுவான், வேதனைப்படுவான். தனையன் இல்லாமல் தனிமையில் வேதனைப்படுவான். வேதனைப்படுவார் மு.க.ஸ்டாலின், வேதனைப்படுவார். தனையெல்லாம் மகன் இல்லாமல் தனிமையிலே வேதனைப்படுவான். பார்ப்போம். வாதையோடு வேதனைப்படுவான், மகன் இல்லாமல் வேதனைப்படுவார், நோயோடு வேதனைப்படுவார். அவன் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. தமிழக முதலமைச்சர் பதவி மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு முடிவுக்கு வருகிறது. சிறையிருப்பு அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சிறையிருப்பு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது என் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தை. அவர் கட்டினார் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஜோதிடர் சொல்லியிருக்கலாம். ஆனால் என் கடவுள் என்று சொன்ன வார்த்தை சொல்கிறேன். இது என் வார்த்தை அல்ல, நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, கடவுள் சொன்ன வார்த்தை. உதயநிதி ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து. பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன்,
டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் துர்காசிரியிடம் சொல்லி அவர் வீடியோ காட்டி அவர் கெட்ட நேரம் ஜோதிடத்தில் நீ பார்த்துருக்கலாம், ஆனால் கடவுளால் கெட்ட நேரம் அதை ஒரு மாமனிதன் மூலமாக கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே கடவுளுடன் வேண்டி உதவி செல்வதை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள் என்று கூறுங்கள். என்னை அழைத்தால் நான் உதவி செய்கிறேன். 20/7/2025 அன்று அதிகாலை 12:11 முதல் 12:25 வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். வேதனைப்படுவான் தேசத்தின் அதிபதியானவன் தனையன் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மரணம். இதன் அர்த்தம் என்னவென்றால் வேதனைப்படுவான் இத்தேசத்தின் அதிபதியானவன். வேதனைப்படுவார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தனையன் இல்லாமல் மகன் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மரணம். இது கடவுள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை அல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்க கடவுள் ஆயுதமாக இருக்கிறார். 2.5 ஆண்டுகளாக இந்த தீர்க்க தரிசனத்தை கடவுள் கூறி வருகிறார். நான் கூறி வருகிறேன், எப்போது மரணம் ஏற்படும் என்று எனக்கு தெரியாது. இது கடவுள் கொடுக்கூட நேரம். தயவுசெய்து துர்காசிரியன் அவர்களே, கடவுளை மன்றாடினால் உதயநிதி ஸ்டாலின் காப்பாற்றலாம். மரணம் எப்போது என்று எனக்கு தெரியாது. மரணம் ஏற்படாது என்று எனக்கு தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் உலக ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு கடவுள் அவ்வளவுதான் தெரியும். 20/7/2025 அன்று காலை 9:21 மணி முதல் 9:28 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். குட்டுந்திட்டி திண்டித்தி கக்குத்துக்குரு துபிதேவி ஏ தேசம், தேசத்தின் அதிபதியானவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள். இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதியானவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசங்கிறது தமிழ்நாடு. தேசத்தின் அதிபதியானவர்களுக்கு, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் அவர் சார்ந்த அனைத்து அமைச்சர்களுக்கும் கெட்ட காலம். அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனைப்படுவார்கள் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள். அரசியல் ஆதாயம், அரசியல்வாதி யாருமே ஆதாயம் தேடாம அரசியல் கிடையாது. நகராட்சி செயலர் முதற்கொண்டு, மாவட்ட செயலர் முதற்கொண்டு, ஒன்றிய செயலர் முதற்கொண்டு, முதலமைச்சர் முதற்கொண்டு, துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாமே, வார்டு கவுன்சிலர் முதற்கொண்டு, நகராட்சி மேயர், நகராட்சி மாநகர் எல்லாமே பணம் ஆதாயம் இல்லாமல் அரசு கிடையாது. ஆதி காலத்திலே காமராஜர் இருந்தார், கக்கன் இருந்தார், ஜீவானந்தன் இருந்தார், சத்தியமூர்த்தி அவர்கள் இருந்தார்கள், அண்ணா இருந்தார்கள், ராஜாஜி இருந்தார்கள். இவர்களாம் அரசியல் ஆதாயம் தேட வரவில்லை. அவர்கள் சுயநலத்துக்காக வரவில்லை, கொஞ்சம் மக்களுக்காக பரபர வந்தார்கள். இப்போ உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று, அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று ஒரே காத்திருக்கிறார்கள். ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் அதான் சொல்றாரு, வேதனைப்படுவார்கள் ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள். பொறுத்திருந்து பார்ப்போம். 22/7/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஓஹிரி பக்குத்தோ மேரிமா பிகித்கா தேசத்தின் அதிபதியானவர் மருத்துவமனையில் அவனது குமாரனின் மரணம் உறுதியானது. ஸ்திரியானவள் திட்டமிடுகிறாள், சதி திட்டம். தேசத்தை ஆளும் அதிகாரம் தன் குமாரனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த சதி திட்டம் நிறைவேற
அதற்கு முன்பாகவே அவனுக்கு மரணம் 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 கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. என் சித்தம், என் திட்டம் நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. தேசத்தின் அதிபதியானவன் மருத்துவமனையில், அப்போலோ மருத்துவமனையில் முக அவர்கள் 21 அட்மிட் ஆகிறாரு. 22 என் தேவனாய் கர்த்தர் என்னிடம் குறிக்கிறார். அவராக சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம், என்னிடம் கடவுள் கூறக்கூடிய தீர்க்க தரிசனம் இதுதான். அவனது குமாரனின் மரணம் உறுதியானது, உறுதியானது, உறுதியானது. ஸ்திரீயானவள் திட்டமிடுகிறாள், சதி திட்டம். தேசத்தை ஆளும் அதிகாரம் தன் குமாரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சதி திட்டம். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை இல்லைங்க, கடவுள் வார்த்தை. எம்மையான கோவப்படாதீங்க. ஸ்ரீயானவன்னா அது ஒரு கவிதை மாதிரிதான். கடவுள் வார்த்தை, தீர்க்க தரிசனம். ஸ்ரீயானவனா துர்காசன் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர் என்ன இருக்கான்னு எனக்கு தெரியாது, கடவுள் சொல்கிறார். சதித்திட்டம், சதித்திட்டம் போறாங்க. எப்படின்னா, தேசத்தை ஆளும் அதிகாரம் தமிழக முதலமைச்சர் பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்க வேண்டும் என்று சதித்திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, கடவுள் தெரியும். நிறைவேறாது, நிறைவேறாது, நிறைவேறாது. அந்த சதித்திட்டம் நிறைவேறாது. நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக ஆக மாட்டார். ஏன்னா அதற்கு முன்பாகவே கடவுள் வார்த்தை, அதற்கு முன்பாகவே அவனுக்கு மரணம் 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 மரணம். அந்த முதலமைச்சராகிற திட்டம் போட்டு செயல்படுத்த ரெடியா இருக்கிற நேரத்துக்கு முன்பாகவே, அதற்கு முன்பாகவே அவனுக்கு மரணம் 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 கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். கடவுள் வார்த்தை. முதலமைச்சராக ஆகிறதுக்காக துர்காசன் அவர்கள் திட்டம் போட்டு செயல்படுத்த நினைக்கிறதுக்கு முன்பாகவே உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் 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 கடவுள் சொல்றாரு, நான் கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன். இது கடவுள் சித்தம். கடவுள் நினைக்கிறாரு, கடவுள் திட்டமிடுறாரு. துர்காசன் போட திட்டம் நிறைவேறாது, முதலமைச்சராக போட திட்டம் நிறைவேறாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் கொடுக்க போற கடவுள் சித்தம், திட்டம், அப்படி எண்ணம், திட்டம் நிச்சயமாக நிறைவேற அவரும் கொடுப்பேன்னு சொல்றாரு. நிறைவேறுகிறது, நிறைவேறுது, நிறைவேறுது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிடுறேன். துர்காசன் அவர்களே, எப்படியாவது கடவுளும், நீங்க நினைக்கிற கடவுள்லாம் கிடையாது, இங்க இருக்கிற கடவுள்லாம் கிடையாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் பரமத்தில் இருக்கிறார். அல்லாஹ், இறைவன், ஆண்டவர், தெய்வம், யெகோவா என்று நாம கொண்ட தேவனை கர்த்தர் எல்லாம் அவர் தான். அவற்றை மன்றாடுங்கள். உதயநிதி ஸ்டாலினை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள். என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு ஆலோசனை கூற தயாராக இருக்கிறேன். 24/7/2025 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுக்கி டிம்கி திம்மி கத்துக்கு கயிறு தந்துக்க மருத்துவமனையிலே தந்தையானவன் ஸ்திரீயானவளின் திட்டம் நிறைவேறாது, நிறைவேறாது, நிறைவேறாது. மகுடம் சூட்ட நினைக்கிற அவள் என்ன நிறைவேறாது. மகனுக்கு மகுடம் சூட்ட நினைக்கிற அவள் எண்ணம் நிறைவேறாது. மகனுக்கு மகுடம் சூட்ட நினைக்கிற அவள் எண்ணம் நிறைவேறாது. அதற்கு முன்பாகவே அவன் ஆவி அவனை விட்டு வெளியேறும். அவன் ஆவி அவனை விட்டு வெளியேறும். அவன் ஆவி அவனை விட்டு வெளியேறும். என் உத்தரவு, என் கட்டளை நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. வேதனைப்படுவான் இத்தேசத்தின் அதிபதியானவன், அவனது ஸ்திரியானவள். முடிவடைந்தோம், முடிவடைந்தோம், முடிவடைந்தோம். மருத்துவமனையிலே தந்தையானவன் மு.க. ஸ்டாலின் 21/7/2025 முதல் 28/2025 வரை அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறாரு. ஸ்திரீயானவளின் திட்டம், அதாவது துர்கா ஸ்டாலின் திட்டம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரியாது, கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறாது, நிறைவேறாது, நிறைவேறாது. அவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது, நிறைவேறாது. அது சொல்றாரு. மகுடம் சூட்ட நினைக்கிற அவள் எண்ணம் நிறைவேறாது. மகனுக்கு மகுடம் சூட்ட நினைக்கிற அவள் எண்ணம் நிறைவேறாது. மகனுக்கு மகுடம் சூட்ட நினைக்கிற அவள் எண்ணம் நிறைவேறாது. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு மருத்துவமனையில் மு.க. ஸ்டாலினை படுக்க வைத்து விட்டு இவரை முதலமைச்சராக மகுடம் சூட்ட நினைக்கிற துர்கா ஸ்டாலின் எண்ணம் நிறைவேறாது என்று கடவுள் அழுத்தமாக கூறுகிறார். அவனால் அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பதவி கொடுக்கிறதுக்கு துர்கா ஸ்டாலின் அவர்கள் நம்ம திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். திட்டம் போட்டு தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவனாவி அவனை விட்டு வெளியேறும். அவனாவி அவனை விட்டு வெளியேறும். அவனாவி அவனை விட்டு வெளியேறும். வேற சொன்ன வார்த்தை, உதயநிதி ஸ்டாலின் ஆவி அவனை விட்டு வெளியேறும். என் உத்தரவு, என் கட்டளை, கடவுளுடைய உத்தரவு, கட்டளை
நிறைவேறுகிறது. யாராவது மாற்ற முடியாது. உதயநிதி ஸ்டாலின் மரணம் காப்பாற்றணும்னா கடவுள் தான் வந்திட வேண்டும், அவர் தான் முடிவெடுக்க வேண்டும். வேதனைப்படுவான் இத்தேசத்தின் அதிபதியானவள், அவளது ஸ்திரீயானவள் முடிவதும் கடைசி சாகிற வரைக்கும் மகன் இருந்தால் ஒரு தாய் தம்பி வேதனைப்படுவாங்களோ அது மாதிரி வேதனைப்படுவாங்க. துர்காசலும் உதயநிதி ஸ்டாலின். இது கடவுளை வார்த்தை. என்னடா இவர் சொல்கிறாரு, என்னமோ முதலமைச்சர் பதவி கொடுக்குறதுக்கு முன்னாடி அது உதயநிதி ஸ்டாலின் மரணம் கொடுக்க போகிறான்னு சொல்லிங்கன்னா நினைச்சிங்கன்னா இதுக்கு முன்னோட்டமாக இருக்கிறது, நடந்திருக்கிறது. அதுவும் கடவுளை வார்த்தை தான். 2016 5/2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். உடனே பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்து சசிகலா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளராக முயற்சி செய்கிறார். அது கடவுள் அனுமதி கொடுத்துறாரு. திரும்ப அவங்க முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ராஜினாமா செய்ய சொல்லி அவர் முதலமைச்சர் ஆகிறது திட்டம் போட்டார். நாள் குறிக்கப்பட்டது, இடம் குறிக்கப்பட்டது, எல்லாம் காவலுக்கு போனா எல்லாம் போனா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனால் என் கடவுள் சொன்ன வார்த்தை, முதலமைச்சர் பதவியோட கொடுக்க மாட்டேன், அவள் ஆவி எழுப்பேன்னு சொன்னாரு. முதல்ல ஆவி எழுப்பேன்னு சொன்னாரு. என்ன சொன்ன வார்த்தை அதெல்லாம் கொடுக்குறேன் பாருங்க. சசிகலா பற்றி கடவுள் கூறிய வார்த்தை அப்படியே கொடுக்குறேன். அப்படி நடந்திருக்கிறது. அவங்க முதலமைச்சர் எல்லாம் ரெடி பண்ணி கேட்டு போட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா கவர்னர் வரவில்லை. கவர்னரை கடவுள் தடுத்து விட்டார். பம்பாய் போன வராமல் தடுத்து விட்டார். இங்க மண்டபம் தயாரித்து முதலமைச்சர் பதவி இருக்கிறது எல்லாம் ரெடியாச்சு. முதலமைச்சர் ரெடி, சசிகலா நடராஜன் ரெடி, மற்றெல்லாம் ரெடியா இருக்காங்க. கலைஞர் சொன்னார், முதலில் சொன்ன வார்த்தை, அவளுக்கு அதிக அதிகாரத்தோடு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுக்க மாட்டேன், அவள் ஆவி எழுப்பேன் நின்னாரு. ஆவி எழுப்பேன் நிப்பாட்டார், ஆவி எடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்ப சொன்னார். உச்ச நீதிமன்றத்திலிருந்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவும் சார்ந்த வழக்கில் தீர்ப்பு வரவே இல்லை. வருவதற்கு முன்னாடி சொன்னாரு, அவளுக்கு நான் சிறை கொடுப்பேன், உச்ச நீதிமன்றத்திலிருந்து அவளுக்கு விரோதமாக தீர்ப்பு வரும் சொன்னாரு. சொன்ன வார்த்தை போடுங்க பாருங்க, அந்த வீடியோ போட்டுருங்க, உடனே போடுறேன் பாருங்க, நீங்க அதை படிச்சு பாருங்க. நீங்க முன்னேற்றம் நடந்திருக்கிறது. ஏன்னா அவர் நினைக்கிறாரு தான் முதலமைச்சர் ஆக முடியும். எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு அவர் நினைக்கிற காலத்துக்கு தான் முதலமைச்சர் இருக்க முடியும். அது சொன்னாரு. சரி அனுப்பினாரு. கவர்னர் வராம கடவுள் தடுத்தார். ஆனால் அவர்கிட்ட பிஜேபி தடுத்தா நடக்கிறான், கடவுள் தான் தடுத்தாரு. சரிக்கு அனுப்பினார். திட்டம் அவர் கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. அதே மாதிரி சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஏதோ துர்கா ஸ்டாலின் அவர்களே, சந்தேகமாக இருந்தால் என்னை அழைத்தால் உங்களுடைய விவரம் கூறுகிறேன். கடவுள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் நினைக்கிற கடவுள் அல்ல. பூமியில் உள்ள இந்த கடவுள் கிடையாது. மேலே உள்ள பரமடத்தில் உள்ள கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இன்னொருத்தருக்கு தர்சனம் கூறி வருகிறார். இதை குறித்து உதயநிதி ஸ்டாலின் மரணத்தை குறித்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் படித்து பாருங்கள், சந்தேகமாக கூப்பிடுங்கள், நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். 25/7/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். तुम्हें खबो तुम दिबोध माडल तरमे ऐकित्का एळनंडका हुई दिबोध विवाद माडतर தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே தேசத்தின் அதிபதியானவன் அவனுக்கு விரோதமாகவே நான் வேதனை படுவான். உடனே 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 தடையன் இல்லாமல் வேதனைப்படுவான். உடனே 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 தடையன் இல்லாமல் வேதனைப்படுவான். உடனே 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 தடையன் இல்லாமல் மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, உடனே உடனே உடனே. தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே, இத்தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாகவே இத்தேசத்தின் அதிபதியானவன், தமிழக மக்களுக்கு விரோதமாகவே மு.க. ஸ்டாலின். என்னுடைய வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. அவனுக்கு விரோதமாகவே நான், மு.க. ஸ்டாலினுக்கு விரோதமாகவே கடவுள். மு.க. ஸ்டாலின் கெட்ட காலம், நிச்சயமா கெட்ட காலம். ஜாதத்தை பார்த்தாலும் சரி, சோசியத்தை கட்டாலும் சரி, கெட்ட காலம். கடவுள் சொன்ன வார்த்தை. வேதனைப்படுவான் உடனே 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 தனியின் இல்லாமல். முன்னாடி சொல்றாரு, வேதனைப்படுவான் உடனே உடனே தனி இல்லாமல். கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் மரணம் வரும். உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல், மகன் இல்லாமல் முதலமைச்சர் வேதனைப்படுவார். இந்த கடவுள் வார்த்தை. மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, மரணம் உதயநிதி ஸ்டாலினுக்கு, உடனே உடனே உடனே. கடவுள் வார்த்தை. பல முறை கூறியிருக்கிறேன். மரணத்திலிருந்து, கடவுள் கொடுக்கக்கூடிய மரணத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். துர்கா ஸ்டாலின் அவர்களை முயற்சி செய்யுங்கள். அழைத்தால் ஆலோசனை கூறுகிறேன். 26/7/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய தரிசனத்தை நீங்கள் கேட்கலாம்.
அதாரா இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மருத்துவமனையிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார். உயிருக்கு பயந்து, அவன் உயிருக்கு பயந்து அவன் உயிரை எடுப்பது என் சித்தம் அல்ல, என் திட்டம் அல்ல. அவனது குமாரனின் ஆவியை எடுப்பதை என் சித்தம், என் திட்டம். நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது. உடனே 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 வேதனைப்படுவான் தன்னையன் இல்லாமல், வேதனைப்படுவான் தன்னையில் இல்லாமல், வேதனைப்படுவான் தன்னையில் இல்லாமல். முடிவு போய்தும் அவனது முடிவு போய்தும். இத்தேசத்தின் அதிபதியானுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். மு.க. ஸ்டாலினுக்கு விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் கெட்ட காலம். மருத்துவமனையிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார். உயிருக்கு பயந்து, அவன் உயிருக்கு பயந்து. அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கலாம். அப்பா அவர் வெளியிருந்தா அவருக்கு ஆபத்துமா, ஒரு வாரம் ஆஸ்பத்திரி சேர்த்துருங்கம்மா, ஒரு கண்ட கழியட்டும், ஒரு தத்து கழியட்டும், ஒரு கெட்ட நேரம் போடுன்னு சொல்லிக்கலாம். அதனால மருத்துவமனையிலே தஞ்சம் அடைந்திருக்கிறான். உயிருக்கு பயந்து, அவன் உயிருக்கு பயந்து மு.க. ஸ்டாலின் மருத்துவமனையிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார். அப்போலோ ஆஸ்பத்திரியில் 21/7/2021 முதல் 28/7/2021 வரை இருந்தார். உயிருக்கு அவன் உயிர் பயந்து, அவன் உயிரை எடுப்பது என் சித்தமல்ல, என் திட்டமல்ல. இப்போது வயசாகி இருக்கிறது மு.க. ஸ்டாலின் தான். பல நோய்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும், கையெல்லாம் நடுங்கும். மு.க. ஸ்டாலின் உயிரை எடுப்பது கடவுளுடைய சித்தமல்ல, திட்டமல்ல, கடவுளுடைய எண்ணமல்ல, திட்டமல்ல. அவனது குமாரனின் ஆவியை எடுப்பதே என் சித்தம், என் திட்டம். நிறைவேறுகிறது, நிறைவேறுது, நிறைவேறுது. உடனே 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 உதயநிதி ஸ்டாலின் ஆவியை உயிரை எடுப்பதுதான் கடவுளுடைய சித்தம், திட்டம், அவருடைய எண்ணம், திட்டம். நிறைவேறுகிறது, நிறைவேறுது, நிறைவேறுது. உடனே 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 கூடிய சீக்கிரத்தில் உதயநிதி ஸ்டாலின் மரணம் வார்த்தை பொறுத்து பார்க்கலாம். வேதனைப்படுவான் தனியன் இல்லாமல், வேதனைப்படுவான் தனியன் இல்லாமல், வேதனைப்படுவான் தனியன் இல்லாமல் முடிவதும் அவனது முடிவதும். மு.க. ஸ்டாலின் அவர்களின் கடைசி வாழ்க்கை வரை மகன் இல்லாமல் வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை. எங்கே பல உதாரணம் நிறைவேறி இருக்கிறது. மனைவின் மரணம், ஜெயலலிதா மரணம், எல்லாம் சஜல சிறையிருப்பு எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. கடவுள் வார்த்தைகள் நிறைவேறமா பொறுத்து வந்து பார்ப்போம். அவர் முன்பாக அவர் காப்பாற்ற வேண்டும் என்றால் கடவுளை அன்றாடுங்கள். கடவுள் இறக்கம் காட்டுவார். உதவி செலவுகளை காப்பாற்ற செய்யுங்கள். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் என்னிடம் கூறிய இந்த 7 தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், மு.க. ஸ்டாலின் விரோதமாக கர்த்தர் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் கெட்ட காலம். சோதனைகள் கூறிய காரணத்தினால் உயிருக்கு பயந்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் 21/7/2021 முதல் 28/7/2021 வரை அட்மிட் ஆனார். ஆனால் அவர் உயிருக்கு ஆபத்தல்ல. கடவுள் சொல்லிவிட்டார், உயிருக்கு ஆபத்தல்ல. ஆனால் துர்காச்சாரின் திட்டம் கணவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அதனால் இருக்க வைத்து மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பதுதான் துர்காசன் எண்ணம், திட்டம். அது நிறைவேறாத கடவுள் வார்த்தை. உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் ஏற்படும். கூடியவரையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம் பொறிக்கப்படும். கடவுள் வார்த்தை. மு.க. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரம் முடிவு வரும். கடவுள் வார்த்தை. கூடி சீக்கிரம் 5 வருஷம் நிறைவேறாது, 4 வருஷம் ஆயிருக்கு. கூடி சீக்கிரம் முடிவு வரும். மு.க. ஸ்டாலின் சிறைக்கு செல்வார். இதுதான் கடவுள் வார்த்தை. கடவுள் சொல்ல வார்த்தையை பொய்க்காது. என் தேவனை கருத்தை கூறிய அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறுகிறது. ஜெயலலிதா மரணம், சசிகலா சிறையிருப்பு, OPS பதவி ராஜினாமா, எடப்பாடி பழனிசாமி 2021 தேர்தலில் தோற்றது, 2021 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனது, தொழிலாளர் விரோதமாக 2020 தேர்தலில் கடவுள் கருத்தினில் தான் தோற்றார். பல பல திருக்க தரிசனங்கள் நிறைய இருக்கிறது. தற்போது மு.க. ஸ்டாலின் ஒரு ஆபத்து இல்லை. அவர் கூடியவர்கள் ஆட்சியை முடிவுக்கு வரும். சிறைக்கு செல்வார். அவர் குறித்து கூறிய தரிசனம் கெட்ட காலம் இருக்கலாம். சோதரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், கடவுளிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். உதயநிதி ஸ்டாலின் உயிருக்கு ஆபத்து, கடவுளால் ஆபத்து. அவரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களே, பல முறை நான் வீடியோ போட்டுட்டேன். இதை பார்க்குற யாராவது திமுகவுடைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள், உறுப்பினர்கள், தொண்டர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் யாரை பார்த்தாலும் சரி ஸ்டாலின் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் உயிரை கடவுளிலிருந்து காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். என்னை அழைத்தால் ஆலோசனை கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.